வணக்கம். பள்ளிக்கூடம்னாலே படிப்பு மட்டும்தானா? சில சமயம் அங்க விடை தெரியாத மர்மங்களும் ஒளிஞ்சிருக்கும். இன்னைக்கு நாம பார்க்க போற கதையும் அப்படிதான். பூட்டிய வகுப்பறைக்குள்ள இருந்த ஒரு கண்ணாடியின் கதை. வாங்க, அதுக்குள்ள என்ன மர்மம் இருக்குன்னு பாப்போம். ஸ்கூல் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நீங்க மட்டும் தனியா அந்த பெரிய ஸ்கூல்ல இருக்கீங்க. நினைச்சு பாருங்க, சின்ன சத்தம் கூட பேயறையிற மாதிரி கேக்கும் இல்லையா? அந்த அமைதி அதுவே ஒரு மாதிரி பயத்தை கொடுக்கும். வாங்க, இந்த கதை வழியா அந்த அனுபவத்துக்குள்ள போய் பார்க்கலாம். எந்த ஒரு திகில் கதைக்கும் முக்கியமே அந்த சூழல் தான். இங்கே தனிமைதான் முதல் வில்லன். அது எப்படி ஒரு சாதாரண இடத்தையே பயங்கரமா மாத்துதுன்னு பாருங்க. அன்னிக்கு சாயங்காலம் மழை வரதுக்கு முன்னாடி வானம் ஒரு மாதிரி கருப்பா இருக்குமே, அப்படி இருந்துச்சு. விக்னேஷ் மட்டும்தான் ஸ்கூல்ல தனியா மாட்டியிருந்தான். டீச்சர் ஒரு வேலைய முடிக்காம வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா மொத்த ஸ்கூலும் காலியாகிடுச்சு. இப்ப அந்த பிரம்மாண்டமான ஸ்கூல்ல விக்னேஷ் ஒருத்தன் மட்டும்தான். சுத்தி ஒரு மயான அமைதி. அந்த அமைதி இருக்கே, அதுவே கொஞ்சம் கொஞ்சமா அவ மனசுக்குள்ள ஒரு பயத்தை விதைக்க ஆரம்பிச்சுது. முதல்ல அந்த அமைதியை கலைச்சது காத்தோட சத்தம் மட்டும்தான். அதனால விக்னேஷும் பெருசா கண்டுக்கல. ஆனா உண்மையிலே காத்து சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சா? அவன் வேலையில மூழ்கி இருந்தப்போ திடீர்னு அந்த சத்தம், குர் குர், யாரோ சேர தரையில இழுக்கிற மாதிரி. டக்குன்னு தரைய தூக்கி பார்த்தான். சுத்தி முத்தி பார்த்துட்டு யாராவது இருக்கீங்களான்னு மெதுவா கேட்டான். பதிலே இல்ல. சரி, நம்மள மாதிரிதான் ஆவணும். ச்சே, இது வெறும் காத்து சுத்தம்தான்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டான். ஆனா நிஜமாவா? ஒரு 5 நிமிஷம் போயிருக்கும். இப்போ இன்னொரு சத்தம், டக் டக் டக். இந்த தடவை ரொம்ப தெளிவா கேட்டுச்சு. ஆளே இல்லாத அந்த வராந்தால யாரோ நடக்கிற சத்தம். விக்னேஷுக்கு இதையும் படபட நடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போதான் கதை அடுத்த கட்டத்துக்கு போகுது. பயந்துட்டு சும்மா உட்காராம விக்னேஷ் அந்த மர்மத்தை நோக்கி போறான். பூட்டிய அறைக்குள்ள இருக்கிற ரகசியம் அவனை கூப்பிடுதா? விக்னேஷ் மெதுவா கதவை திறந்து எட்டி பாக்குறான். அந்த நீண்ட வராந்தா, யாருமே இல்ல. ஆனா அவ கண்ணு தரையில பதியுது. அங்க ஈரமான கால் தடம். சரி, வெளிய மழை பெய்யுது. ஆனா பூட்டி கிடக்கிற ஸ்கூலுக்குள்ள இந்த ஈரத்தடம் எப்படி வந்துச்சு? இந்த கேள்விதான் அவனை உறைய வச்சது. பயந்துகிட்டே ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு அந்த கால் தடத்தை ஃபாலோ பண்ணி போறான். அது எங்க கொண்டு போச்சு தெரியுமா? ஸ்கூலோட ஒரு மூலையில வருஷக்கணக்கா யாருமே திறக்காத ஒரு பழைய கிளாஸ் ரூம் கிட்ட. அங்கதான் அடுத்த ஷாக் அவனுக்காக காத்துட்டு இருந்துச்சு. எப்பவும் பூட்டியே கிடக்கிற அந்த கதவு இன்னைக்கு லேசா திறந்திருந்திருக்கு. கதையோட உச்சகட்டத்துக்கு வந்தாச்சு. விக்னேஷ் எல்லா தைரியத்தையும் ஒன்னு சேர்த்துக்கிட்டு அந்த பழைய கிளாஸ் ரூம்குள்ள கால் வைக்கிறான். உள்ள என்ன இருந்துச்சு? உள்ள போனா தூசி அடைஞ்சு போன அந்த கரும்பலகையில 2 வார்த்தை, நீ வந்துட்ட. இது யாருக்கு? விக்னேஷ்கா? அத பார்த்ததும் அவனுக்கு உடம்பெல்லாம் ஒரு நடுக்கம். யாருடா அதுன்னு அவன் கத்துன அந்த செகண்ட் அவனுக்கு பின்னால இருந்த கதவு தட்டாக்குன்னு பயங்கர சத்தத்தோட மூடிக்குச்சு. அவ்வளவுதான், இப்ப அவன் அந்த இருட்டு ரூம்ல தனியா மாட்டிக்கிட்டான். பயத்துல திரும்பி பார்த்தா ரூமோட மூலையில ஒரு உருவம் நிக்குது. ஒரு சின்ன பையன். அவன் ட்ரெஸ் எல்லாம் மழையில நனைஞ்ச மாதிரி சொட்ட சொட்ட ஈரம். முகம் நிழல்ல மறைஞ்சு சுத்தமா தெரியல. அந்த பையன் ரொம்ப சோகமான குரல்ல சொன்னான், யாரும் என்னைய தேடல. அந்த வார்த்தை கேட்டதும் விக்னேஷ்குள்ள ஒரு பழைய பயங்கரமான ஞாபகம் வந்துச்சு. பல வருஷத்துக்கு முன்னாடி இதே ஸ்கூல்ல காணாம போன ஒரு பையனோட கதை. ஒருவேளை இவ அவன்தானா? விக்னேஷ் பயத்துல கதவை திறக்க பாக்குறான். ஆனா முடியல. அந்த சின்ன பையன் இப்போ அவனை நோக்கி மெதுவா நடந்து வர்றான். சரியா அந்த நேரத்துல வெளியில ஒரு பெரிய மின்னல் வெட்டுச்சு. அந்த மின்னல் வெளிச்சத்துல விக்னேஷ் அந்த பையனோட முகத்தை பாக்குறான். ஒரு செகண்ட் உலகமே நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த முகம், அது அவனோட சொந்த முகத்தோட அச்சசலான பிரதிபலிப்பு. ஆமாங்க, அவன் அவனையே பார்த்துட்டு இருந்தான். இதோட கதை முடிஞ்சுதா? இல்ல. இது ஒரு முடிவே இல்லாத ஆட்டத்தோட ஆரம்பமா? விக்னேஷுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். அடுத்த நாள் காலையில ஸ்கூல் வழக்கம் போல இயங்குது. அந்த பழைய கிளாஸ் ரூம் எப்போவும் போல வெளியில பூட்டியதான் கிடக்கு. நேத்து ராத்திரி நடந்த எதுக்குமே ஒரு சின்ன அடையாளம் கூட இல்ல. ஆனா அந்த பூட்டிய அறைக்குள்ள இருந்த கரும்பலகையில ஒரு புது வரி, இப்போ நாங்க இருவர். அப்போ விக்னேஷ்க்கு என்னாச்சு? அவன் இப்போ எங்க? சில சமயம் ஸ்கூல் ரூம்ல இருக்கிற கண்ணாடியில நாம பாக்குறது நம்மளோட பிம்பம் மட்டும்தானான்னு யோசிக்க வைக்குது இல்லையா? அடுத்த தடவை தனியா இருக்கும்போது கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க.